வாங்க லாஸ்ட் கிளாஸ்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா நவீன ஆவர்த்தன அட்டவணையில எது பார்த்திருப்போம் அப்படின்னா வரிசைகளை பத்தி பார்த்திருப்போம். இப்ப வந்து தொகுதிகளை பத்தி பார்ப்போம். சரிங்களா? தொகுதிகள். சரிங்களா? தொகுதிகளை பத்தி பார்ப்போம். தொகுதிகள். சரிங்களா? தொகுதிகள் எத்தனை தொகுதிகள் இருக்கு? சரிங்களா? எத்தனை தொகுதிகள் இருக்கு? 18 தொகுதிகள் இருக்கு. எத்தனை தொகுதிகள்? 18 தொகுதிகள் இருக்கு. 18 தொகுதிகள். சரிங்களா? 18 தொகுதிகள் இருக்கு. 18 தொகுதிகள் இருக்கு. சரிங்களா? இதத்தான் 4 பிரிப்பாங்க. இந்த 18 தொகுதியில எத்தனைப்பா பிரிப்பாங்க? 4 தொகுதிகளா பிரிப்பாங்க. 18 4 கேட்டகரியா பிரிப்பாங்க. எஸ், பி, டி, எஃப். சரிங்களா? எஸ், பி, டி, எஃப் அப்படின்னு 4 பிரிக்கிறாங்க. சரிங்களா? எஸ் தொகுதியில எந்த தொகுதி? அந்த 18ல முதல் தொகுதியும், சரிங்களா, முதல் தொகுதியும் ரெண்டாம் தொகுதியும், சரிங்களா, ரெண்டாம் தொகுதியும் எதுல வரும் அப்படின்னா எஸ் தொகுதியில வரும். சரிங்களா? முதல் தொகுதியும் ரெண்டாம் தொகுதியும் எஸ் தொகுதியில வரும். அதுக்கடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா பி தொகுதி அப்படின்றது என்ன அப்படின்னா 13 to 18 வந்து பி பிளாக் எலமெண்ட். சரிங்களா? டி வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 3 to 12. என்னதுப்பா? 3 to 12. SPDF 3 to 12. சரிங்களா? 3 to 12. அதுக்கடுத்து எஃப் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா உள் இடைநிலை தனிமங்கள். சரிங்களா? இன்னர் டிரான்சிஷன் மெட்டல். டி தொகுதி தனிமங்கள் அல்லது இடைநிலை தனிமங்கள். என்னதுப்பா? இடைநிலை தனிமங்கள் அப்படின்வாங்க. என்ன தனிமங்கள்? இடைநிலை தனிமங்கள் அப்படின்வாங்க. இடைநிலை தனிமங்கள். சரிங்களா? இது வந்து என்னையா? உள் இடைநிலை தனிமங்கள். உள் இடைநிலை தனிமங்கள். உள் இடைநிலை தனிமங்கள். உள் இடைநிலை தனிமங்கள். இன்னர் டிரான்சிஷன் மெட்டல். சரிங்களா? அப்ப 18 தொகுதியை எப்படியா பிரிக்கிறாங்க? எஸ், பி, டி, எஃப் அப்படின்னு பிரிக்கிறாங்க. முதல் தொகுதியும் ரெண்டாம் தொகுதியும் என்னப்பா? எஸ் தொகுதி. பி தொகுதி அப்படின்னு கேட்டாங்கன்னா 13 to 18. டி தொகுதி அல்லது இடைநிலை தனிமங்கள் டிரான்சிஷன் மெட்டல் அப்படின்னா 3 to 12. எஃப்னா இன்னர் டிரான்சிஷன் இடைநிலை தனிமங்கள் மெட்டல். சரிங்களா? அதுக்கடுத்து இந்த எஸ் ஆர்பிட்டால். சரிங்களா? கேட்பாங்கப்பா. எஸ் ஆர்பிட்டால்ல நிரப்பக்கூடிய அதிகபட்ச எலக்ட்ரான்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு? பி ஆர்பிட்டால்ல எவ்வளவு? டி ஆர்பிட்டால்ல எவ்வளவு? எஃப் ஆர்பிட்டால்ல எவ்வளவு அப்படின்னு கேட்பாங்க. எஸ் கேட்டாங்க அப்படின்னா இப்படி வரிசையா எழுதிக்கங்கப்பா. எஸ், பி, டி, எஃப். சரிங்களா? எஸ், பி, டி, எஃப்னு வரிசையா எழுதிக்கங்க. எஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. எஸ் ஆர்பிட்டால்ல நிரப்பக்கூடிய அதிகபட்ச எலக்ட்ரான் வந்து 2, பி ஆர்பிட்டால் வந்து 6, டி வந்து 10, எஃப் வந்து 14. எஸ் ஆர்பிட்டால்ல நிரப்பக்கூடிய அதிகபட்ச எலக்ட்ரான் வந்து 2. எஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க 2ன்னு. அதுக்கடுத்து என்ன பண்ணிருங்க அப்படின்னா ஈவனா 4 4 ஆட் பண்ணிருங்க. என்னப்பா? ஈவனா 4 4 ஆட் பண்றீங்க. 2ஓட 4 கூட்டணும்னா 6, 6ஓட 4 கூட்டணும்னா 10, 10ஓட 4 கூட்டணும்னா 14. சரிங்களா? அப்ப SPDF அப்படின்னா 2 6 10 14. இந்த எஸ் ஆர்பிட்டால் என்ன வடிவம் அப்படின்னு கேட்பாங்க. என்ன வடிவம் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா கோள வடிவம், பெரிக்கல் ஷேப். சரிங்களா? கோள வடிவம், பெரிக்கல் ஷேப். சரிங்களா? பி ஆர்பிட்டால் கேட்டாங்க அப்படின்னா டம்பல் ஷேப். பி ஆர்பிட்டால் என்னையா? டம்பல் ஷேப். டம்பல் ஷேப். டி ஆர்பிட்டால் என்ன அப்படின்னு கேட்பாங்க. கிளாவர் இலை வடிவம். என்ன வடிவம்? கிளாவர் இலை வடிவம். கிளாவர் இலை வடிவம் தான் இது. சரிங்களா? காம்ப்ளிகேட்டடியா டி ஆர்பிட்டால் எஃப் ஆர்பிட்டால் வந்து காம்ப்ளிகேட்டட். இதுக்குன்னு பெர்மனண்டான இடம் இல்லாதனால இது வரைக்கும் தனியா இதுக்கு இடம் வடிவம் கிடையாது. தனியா இடம் கொடுக்கப்படாதனால இதுக்கு வந்து வடிவம் கிடையாது. அப்ப எஸ் எந்த எஸ் கேட்டாலும் சரிங்களா 2 தான். எந்த பி ஆர்பிட்டால் கேட்டாலும் 6 தான். எந்த டி ஆர்பிட்டால் கேட்டாலும் 10 தான். எந்த எஃப் இப்ப ஒரு டி அப்ப 3D ஆர்பிட்டால் நிரப்பக்கூடிய அதிகபட்ச எலக்ட்ரான் அப்படின்னு கேட்பாங்கப்பா. நீங்க பாட்டுக்குள்ள டினா 10, 3D அப்படின்னா 30 அப்படின்னு போட்டக்கூடாது. அப்பையும் என்னதான் அப்படின்னா 10 தான். டி ஆர்பிட்டால் நிரப்பக்கூடிய அதிகபட்ச எலக்ட்ரான் அப்படின்னா 10 தாயா. சரிங்களா? அதே மாதிரி பி எந்த பி கேட்டாலும் 6 தான். சரிங்களா? இதைத்தான் பிரிச்சிருக்காங்க. அதுக்கடுத்து 1 by 1 பார்ப்போம். எஸ். சரிங்களா? எஸ் பார்த்தோம். முதல் தொகுதி என்ன அப்படின்னா
முதல் தொகுதி வந்து என்னது எஸ் தொகுதி, அதுக்கு பேரு வந்து 1s சரிங்களாயா. முதல் தொகுதி என்னப்பா 1s. இது வந்து கார உலகங்கள் சரிங்களாயா. கார உலகங்கள் என்ன மெட்டல் கார உலகங்கள் ஆல்கலின் மெட்டல் கார உலகங்கள் ஆல்கலின் மெட்டல் அப்படின்னு வாங்கயா கார உலகங்கள். இதனுடைய பொதுவான ஆக்சிஜனேற்ற நிலை என்ன அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா +1. பொதுவான ஆக்சிஜனேற்ற நிலை என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா +1. பொதுவான ஆக்சிஜனேற்ற நிலை வந்து +1 சரிங்களா. இதுல என்னென்ன இதெல்லாம் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா லித்தியம், சோடியம், பொட்டாசியம், ருபீடியம் சரிங்களா. ருபீடியம், லித்தியம், சோடியம், பொட்டாசியம், ருபீடியம், சீசியம் சரிங்களா, எல்லாமே வரும். ஆல்கலின் மெட்டல் லித்தியம், சோடியம், பொட்டாசியம், ருபீடியம், சீசியம் சரிங்களா. முதல் தொகுதி என்னப்பா 1s கார உலகங்கள். பொதுவான ஆக்சிஜனேற்ற நிலை +1 லித்தியம், சோடியம், பொட்டாசியம், ருபீடியம். ரெண்டாம் தொகுதி இது வந்து 1வது தொகுதி. ரெண்டாவது தொகுதி என்ன அப்படின்னா கார மண் உலகங்கள். என்னதுயா கார மண் உலகங்கள் அப்படின்னு வாங்க சரிங்களா. கார மண் உலகங்கள். அப்ப இது எது டு எது அப்படின்னு இதனுடைய இது என்ன அப்படின்னா 2s. முதல் தொகுதி 1s, ரெண்டாவது தொகுதி 2s. இது மட்டும்தான் ரெண்டு இது. கார மண் உலகங்களின் பொதுவான ஆக்சிஜனேற்ற நிலை என்ன அப்படின்னு கேட்பாங்க. என்ன அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா +2 சரிங்களாயா. என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா +2. கார மண் உலகங்களின் பொதுவான ஆக்சிஜனேற்ற நிலை வந்து +2 சரிங்களாப்பா. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா கார மண் உலகங்கள்ல எதெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா பெரிலியம் சரிங்களா. பெரிலியம், மெக்னீசியம், கால்சியம், ஸ்ட்ரான்சியம் சரிங்களாயா. ஸ்ட்ரான்சியம், பேரியம் சரிங்களாயா. கால்சியம், ஸ்ட்ரான்சியம், பேரியம். கால்சியம், ஸ்ட்ரான்சியம், பேரியம். பெரிலியம், மெக்னீசியம். ஏன்னா இது ரெண்டு மட்டும் நீங்க படிச்சுக்கிறோம்யா. கீழ்கண்டவற்றில் எது கார உலகம் அல்ல, கார மண் உலகம் அல்ல அப்படின்னு கேட்பாங்க. அப்ப லித்தியம், சோடியம், பொட்டாசியம், ருபீடியம், சீசியம் எல்லாமே கார உலகங்கள். கார மண் உலகங்கள் வந்து பெரிலியம், மெக்னீசியம், கால்சியம், ஸ்ட்ரான்சியம், பேரியம் சரிங்களா. அதுக்கடுத்து தொகுதி 3 to 12 வந்து என்னப்பா இடைநிலை தனிமங்கள் டிரான்சிஷன் மெட்டல். அதுக்கடுத்து தான் 13 to 18 தான் கேட்பாங்க. 13 to 18 சரிங்களா. 13 to 18 இது வந்து என்ன தொகுதி பி தொகுதி. இதை பிரிச்சு கேட்பாங்கப்பா பி தொகுதி சரிங்களா. பிரிச்சு கேட்பாங்க 13 to 18 சரிங்களா. இதுல வந்து 5 மட்டும் என்ன தெரிஞ்சுக்கோங்க. 5 வந்து என்னப்பா போரான் சரிங்களா. 5 அட்டாமிக் நம்பர் என்ன தெரியணும் போரான். போருக்கு என்னப்பா பண்ணணும் அஞ்சனும். அடுத்து 6 என்னப்பா கார்பன். காருக்கு எத்தனை வீலியா காருக்கு எத்தனை வீலு அப்படின்னா 4 வீலு 2 ஸ்டெப்னி மொத்தம் 6. 6 வந்து கார்பன். 7 பொதுவா எத்தனை மணிக்குப்பா நைட் ஆகுது 7 மணிக்கு நைட் ஆகுது. அப்ப 7 வந்து என்னது அப்படின்னா நைட்ரஜன் சரிங்களா. நைட்ரஜன். அதுக்கடுத்து ஆக்சிஜன் என்னப்பா பண்ணுவோம் O2 அப்படின்னு போடுவோம். அப்ப 2 O போடுங்க. ஆக்சிஜன் என்னப்பா பண்ணுவோம் 2 O போடுறோம். அப்ப எதுவா ஆயிருது 8ஆ மாறிடுது. அப்ப ஆக்சிஜன் வந்து 8 சரிங்களா. ஆக்சிஜன் வந்து 8. 9 வந்து பார்த்தோம் அப்படின்னா புளூரின் சரிங்களா. 9 வந்து பார்த்தோம் அப்படின்னா ப்ளூ சரிங்களா. 10 வந்து பார்த்தோம் அப்படின்னா நியான் சரிங்களா. இதுதான் என்ன அப்படின்னா மந்தவாய்க்கள். ஏன் சொல்ல வந்தேன் அப்படின்னா இங்க 13வது தொகுதி, 14வது தொகுதி, 15, 16, 17, 18 அப்படின்னு கேட்பாங்க. 13 என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த 5 பிளஸ் அட்டாமிக் நம்பர் 5ஓட 8 கூட்டிருங்க. அப்ப 13வது தொகுதி என்ன அப்படின்னா போரான். என்னப்பா 13வது தொகுதி என்ன அப்படின்னா போரான் சரிங்களா. அதுக்கடுத்து 6ஓட 8 கூட்டிருங்க. 6ஓட 8 கூட்டிருங்க. எவ்வளவு வருது 14. அப்ப இது என்ன அப்படின்னா கார்பன். 14வது தொகுதி என்ன அப்படின்னா கார்பன் சரிங்களா. கார்பன் எந்த தொகுதியில வரும் அப்படின்னா 14வது தொகுதியில. எந்த வரிசையில வரும் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா 2வது வரிசையில வரும். எத்தனாவது வரிசையில வரும் 2வது வரிசையில வந்து வரும். 2வது வரிசையில கார்பன் வந்து வரும். அதுக்கடுத்து இந்த 7ஓட 8 கூட்டிருங்க. 7ஓட 8 கூட்டினோம்னா என்னப்பா 15. இது என்னையா நைட்ரஜன் சரிங்களா. இது என்ன ஃபேமிலி நைட்ரஜன் ஃபேமிலி. இது நைட்ரஜன் ஃபேமிலி. அதுக்கடுத்து 16 வந்து ஆக்சிஜன் சரிங்களா. இதுப்பா இதோட 8 கூட்டணும் அப்படின்னா 16 வந்துடும் ஆக்சிஜன் ஃபேமிலி. இது என்னையா ஆக்சிஜன் சரிங்களா. ஆக்சிஜன் அல்லது ஜால்கோஜன்ஸ் ஃபேமிலி. ஜால்கோஜன்ஸ் ஃபேமிலி
ஜால்கோஜன் அப்படின்வாங்க. ஜால்கோஜன் அப்படின்னா தாதுக்களை உருவாக்குதல். அதுக்கடுத்து 17 வந்து என்ன அப்படின்னா என்ன தொகுதிப்பா? காலஜன்ஸ் அல்லது உப்பினிகள். என்னதுயா? காலஜன்ஸ் அல்லது உப்பினிகள். காலஜன்ஸ் அல்லது உப்பினிகள் என்னதுப்பா? காலஜன்ஸ் அல்லது உப்பினிகள் அப்படின்வாங்க. சரிங்களா? அதுக்கடுத்து வந்து பார்த்தோம்னா 18 தான் வந்து மந்த வாய்க்கள். சரிங்களா? அல்லது அரிய வாய்க்கள் அல்லது பூஜ்ஜிய தொகுதி தனிமங்கள். மந்த வாய்க்கள் அல்லது அரிய வாய்க்கள். சரிங்களாயா? அரிய வாய்க்கள் அல்லது பூஜ்ஜிய தொகுதி தனிமங்கள். அல்லது பூஜ்ஜிய தொகுதி தனிமங்கள். பூஜ்ஜிய தொகுதி தனிமங்கள். பூஜ்ஜிய தொகுதி தனிமங்கள். அப்ப தொகுதியை 18 பிரிச்சு பார்த்துட்டோம்யா. 13 வந்து போரான், 14 வந்து கார்பன், 15 வந்து நைட்ரஜன், 16 ஆக்சிஜன் அல்லது ஜால்கோஜன்ஸ். ஜால்கோஜன்ஸ் அப்படின்னா தாதுக்களை உருவாக்குதல். 17 காலஜன்ஸ் அல்லது உப்புக்களை உருவாக்குதல் உப்புனிகள். 18 மந்த வாய்க்கள் அல்லது அரிய வாய்க்கள் அல்லது பூஜ்ஜிய தொகுதி அப்படின்வாங்க. சரிங்களா? இந்த 18 தொகுதிகளுமே தெளிவா பார்த்தாச்சு. சரிங்களா? அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த 18 தொகுதியில 18 தொகுதியில இருந்து இவ்வளவுதாப்பா கொஸ்டின் வரும். சரிங்களா? இது P2 13 to 18 பி தொகுதி தனிமங்கள் அப்படின்னு பாத்துக்கோங்க. சரிங்களா? அதுக்கு அடுத்து ஆவர்த்தன பண்புகள். சரிங்களாயா? அடுத்த கிளாஸ்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆவர்த்தன பண்புகளை பத்தி பார்ப்போம். சரிங்களா?